ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இயக்கம் தொடங்கி இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக கட்சி தொடங்கிடுவார். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவார். அவர் ஒரு முக்கியமான பிளேயராக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவருடைய எய்ம் 31 அசம்பிளி தானே வழியாக 29 பார்லிமெண்ட் கிடையாது. ஸோ அண்ணாமலையோட வருகை தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியாக மாறுது. திமுகவும் இருக்கும், அண்ணா திமுகவும் இருக்கும். விஜயோட செல்வாக்கை அண்ணாமலையால் இப்போதைக்கு மீட் அவுட் பண்ண முடியாது. பட் நாள் ஆக 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து இப்போ அந்த இடத்துல அண்ணாமலை மெல்ல மெல்ல ஸ்கோர் பண்ணுறாரு. உள்ளாட்சி தேர்தலாம் வருது, அதில் அவர் தன்னோட செல்வாக்கை நிரூபிச்சிட்டாருன்னா அவர் வளருவார். அப்போ அடுத்த தலைவராக வரக்கூடிய உதயநிதிக்கு அண்ணாமலையோட எழுச்சி என்பது சிக்கல் தான். அண்ணாமலையை எதிர்கொள்ளும் பொழுது உதயநிதியோட பலம் பலவீனம் ரெண்டுமே திமுக இல்லைன்னா உதயநிதி இல்லை. ஆனால் அதுவே அவருடைய பலவீனமாக மாறும் விஜயை எதிர்க்கும் பொழுது. ஓராண்டு கழித்து இன்றைக்கி அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட மக்களுக்கு புரிகிற மொழியில் அந்த நெரேட்டிவை அண்ணாமலையால் பில்டு பண்ண முடியும். அந்த ஆர்டிகுலேஷன் அவர்கிட்ட இருக்கும். அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி 118 கிடைக்காது. கூட்டணி யுகம் என்கின்ற ஒரு புதிய யுகத்துக்குள், கூட்டணி அரசியல் என்கின்ற புதிய யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. அண்ணாமலையோட வருகை அதை மேலும் உறுதிப்படுத்துது. இனிமே குறைஞ்சது 15-20 ஆண்டுகளுக்கு இங்கே கூட்டணி அரசியல் தான். தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது, என்ன செஞ்சாலும் வளராதுன்றது என்னையும் உங்களை விட மோடிக்கு அமித்ஷாக்கு நல்லா தெரியும். அண்ணாமலையை தனி கட்சி ஆரம்பிக்க பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக அரசியலை வளர்ப்பதற்கான பணியை அண்ணாமலை கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அண்ணாமலை காலை ஊன்றாருன்னா அது விஜய்க்கும் பேட் நியூஸ், உதயநிதிக்கும் பேட் நியூஸ். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், 2028 காலத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவேகதா அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவிலிருந்து பிரிந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு இயக்கத்தை அவர் ஆரம்பிச்சிட்டார். இப்போதைக்கு அடுத்த எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் போட்டியானது தாவேகாவிற்கும் அண்ணாமலைக்கும் தான் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி ரேடியாக சுருங்கிடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒரு முக்கியமான பிளேயராக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழகம் 4 முனை போட்டியை சந்திக்கும். இந்த தேர்தலில் 3 முனை போட்டியை சந்தித்தது. அண்ணாமலை இயக்கம் தொடங்கி இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக கட்சி தொடங்கிடுவார். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவேன்றாரு. ஆமாம், உள்ளாட்சி தேர்தல் 8 மாதம் எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகும். ஓராண்டுக்கு உள்ளாட்சி தேர்தலை இந்த அரசு நடத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடந்தாலும் அவங்க கட்சி அதில் போட்டியிடும். அப்புறம் அவருடைய எய்ம் 31 அசம்பிளி தானே வழியாக 29 பார்லிமெண்ட்டு கிடையாது. ஆகவே அவர் அரசுக்கு எதிரான இப்போ இந்த கவர்மெண்ட்டில் தவறுகள் கண்டிப்பாக நடக்கும். எந்த அரசாக இருந்தாலும் 6 மாதங்கள் ஒரு ஆண்டில் பிரச்சனைகள் பெரிய அளவில் உருவெடுக்கும். அப்படி உருவெடுக்கும் பொழுது அந்த மக்கள் கோரிக்கைகளுக்காக, மக்கள் உணர்வுகளுக்காக போராடக்கூடியதை திமுக அண்ணா திமுக செய்கிறத விட புதுசாக ஒருத்தர் செஞ்சால் அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். அண்ணா திமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது, திமுக ஓரளவு பலவீனமாக இருக்குது. அப்போ பாதிப்பு 2 பேருக்கும் இருக்கும். குறிப்பாக திமுக அதிகமாக இருக்கும். ஏன்னா உதயநிதியோட தலைமை பண்பு அப்போது பெரிய அளவில் கேள்விக்குறியாகும். அண்ணாமலை பெரிய அளவில் களத்தில் இறங்குறாருன்னா, விஜய், அண்ணாமலை, உதயநிதி அப்படி போகுதுன்னா உதயநிதியை விட அண்ணாமலைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் விஜய் பெரிய அளவில் தவறுகள் எதுவும் நடக்காமல் அவரோட செல்வாக்கு குறையாமல் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அண்ணாமலையோட வருகை தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியாக மாறுது. திமுகவும் இருக்கும், அண்ணா திமுகவும் இருக்கும். எவ்வளோ பலவீனம் அடைஞ்சாலும் அண்ணா திமுகன்ற கட்சி இருக்க தான் செய்யும். ஒரு 15% ஓட்டோடு இருக்கும். அப்போ ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அண்ணா திமுக, ஒரு பக்கம் ஆளும் தாவேகா, இன்னொரு பக்கம் அண்ணாமலையோட புதிய கட்சி. 4 முனை போட்டின்னு வரும்போது திமுக அண்ணா திமுக மேலும் மேலும் பலவீனம் அடைவார்கள். நாம் தமிழர் கட்சி எப்படி அவங்களது தேர்தலில் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. அதனால் இந்த லிஸ்ட்டில் என்னால் அவங்கள சேர்க்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து 4வது தேர்தலாக 6வது தேர்தலில் தோற்றுருக்காங்க. 4 முனை போட்டியாக தான் இது முடியும். ஆகவே இந்த விஷயத்தில் அண்ணாமலையோட வருகை திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே பாதிப்பு. தாவேக்காலேருந்து காலப்போக்கில் வெறுப்படையக்கூடியவர்கள் அண்ணாமலையை நோக்கி நகரலாம்.
அப்போ 4 முனை போட்டி உறுதியாகும். 4 முனை போட்டி உறுதினா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. என்னுடைய கணிப்பு 15-20 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி வராது. கூட்டணி அரசியல் என்ற புதிய யுகத்துக்குள், கூட்டணி யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. சார், இதே போல தான் விஜய் அவர்களும் அரசியலுக்கு வரும்போது, அதாவது அவங்க உறுப்பினர் அட்டை அப்படின்றது ஆன்லைன்லேயே கொடுத்தாரு. வேகமாக அந்த எண்ணிக்கையை பார்க்க முடிந்தது. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு நடிகர்லாம் கிடையாது, ஆனால் அவருக்கான எண்ணிக்கை அப்படின்றது கணிசமாக உயர்ந்துகிட்டே வருது. இப்போ வரைக்கும் 17 லட்சம் தாண்டி இருக்கு பார்க்க முடியுது. இந்த ஒரு வளர்ச்சின்றது ஒரு பக்கம் நடிகர், இன்னொரு பக்கம் படித்தவர் ஒருவர் எப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாட்டில் பார்க்கலாம். விஜயோட என்ரோல்மெண்ட் வந்து ரொம்ப கால்குலேட்டடாகவும் ரொம்ப நேர்மையாகவும் நடந்தது. எனக்கு நன்றாக தெரியும். ஆதார் கார்டு, எலெக்ஷன் ஓட்டர் ஐடியை வச்சு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் அந்த அளவுக்கு நேர்மையாக அண்ணாமலையோட மெம்பர்ஷிப்பில் நடக்கிறதா எனக்கு தெரியல. நடக்கலைன்னு நான் சொல்லலை, நடக்குதான்னு எனக்கு தெரியல. விஜயோட செல்வாக்கை அண்ணாமலையால் இப்போதைக்கு மீட் அவுட் பண்ண முடியாது. பட் நாள் ஆக 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து 2027 இதே ஜூன் 8ஆம் தேதி நீங்களும் நானும் உட்காந்து பேசும்போது வேண்டுமானால் நிலைமை மாறி இருக்கலாம். அப்போ அரசுக்கு எதிரான உணர்வுகள் பெரிய அளவில் இருக்கும். இப்போ அந்த இடத்துல அண்ணாமலை மெல்ல மெல்ல ஸ்கோர் பண்ணுறாரு. உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது, அதில் அவர் தன்னோட செல்வாக்கு நிரூபிச்சிட்டாருன்னா அவர் வளருவார். ஸோ களம் வந்து 4 முனையாக மாறுகிறது. அதிமுகவும் இருக்கும், திமுகவும் இருக்கும், விஜயும் இருப்பார், அண்ணாமலையும் இருப்பார். அண்ணாமலையின் வருகை என்பது 2 திராவிட கட்சிகளுக்கான ஒரு பேட் நியூஸ் தான் நான் பார்க்குறேன், எஸ்பெஷலி டிஎம்கேக்கு. ஏன்னா கட்சின்ற முறையில் அதிமுக ஏற்கனவே பலவீனமாயிடுச்சு. பட் திமுக ஓரளவு இன்னும் பலத்துடன் தான் இருக்கிறது. அப்போ அடுத்த தலைவராக வரக்கூடிய உதயநிதிக்கு அண்ணாமலையோட எழுச்சி என்பது சிக்கல் தான். இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஒரு கருத்தை ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்க. திமுக தான் சிக்கல், ஆனால் அதிகமாக பாஜக ஓட்டுகளை தான் அண்ணாமலை எடுத்துகிட்டு வருவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாதுங்க, பாஜக ஓட்டு இல்லைங்க. திமுகலேருந்து ஓட்டு அள்ளுறாரு, அதிமுகலேருந்து அள்ளுறாரு. காலப்போக்கில் தாவேக்காலேருந்து அள்ளுவார். நான் ஏன் திமுகவுக்கு பேட் நியூஸ்ன்னு சொல்கிறேன்னா, யானைப்படுத்தா குதிரை மட்டன்ற மாதிரி ஆல்ரெடி ஏடிஎம்கே வீக்கெண்டு. ஏடிஎம்கே பற்றி இனிமேல் பேசுறது கூட பெருசாக எதுவும் இல்லை. இருக்குமே ஒழிய பழைய க்ளோரி அவங்களுக்கு கிடையாது. திமுக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜன்ற நினைப்பில் இருந்தாங்கல்ல, அது இந்த தடவை மாறி இருக்கு. இந்த தோல்வி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வி கிடையாது. இது வேற அடிப்படையாக ஆட்டம் கண்டிருக்கு. இதை அவங்க புரிஞ்சுக்கலன்னா சிக்கல் திமுகவுக்கு. ஸோ அண்ணாமலையோட வருகை, அண்ணாமலை, விஜய், உதயநிதி இப்படி போகுதுன்னா கண்டிப்பாக அது உதயநிதிக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். இந்த எப்போதும் போல 5 வருடத்துக்கு ஒரு தோல்வின்றது கிடையாது. இது வேறு இது வேறங்க. கீழே களம் மாறி இருக்குங்க. காலு கீழே இருக்க பூமி பெரிய அளவில் நகர்ந்துருக்குது. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வந்து போகிற தோல்வி கிடையாதுன்றது திமுக அதிமுகவில் வெகு சிலருக்கே தெரிந்திருக்கிறது. இந்த தடவை ஜெயிச்சா நம்ம அடுத்த தடவை தோத்தா அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு இதே ஏடிஎம்கே கிட்ட தோற்றுருந்தாங்கன்னா கூலாக இருந்திருப்பாங்க. ஜோசம் பார்த்து பார்த்துக்கலாம். தோத்தது புது பிளேயர்கிட்ட. இது என்னன்னே புரியல. பூத் ஏஜென்ட் கிடையாது, கவுண்டிங் ஏஜென்ட் கிடையாது, பார்ட்டி கட்டமைப்பு கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, இன்றைக்கும் தெரியாது, ஓட்டு போட்டுருக்கான். இந்த கூத்து எங்கே போய் அடிச்சுப்பீங்க, எங்கே போய் முட்டிப்பீங்க, எதுவுமே தெரியாது. பக்கத்து ஸ்டேட் டெப்டி சிஎம் கிண்டல் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் பேனர் வச்சா போதும் சிஎம் ஆயிடலான்னு சொல்லி பேனரே வைக்காமங்க சில தொகுதிகளில் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸு, தாவேக்கா கேண்டிடேட்ஸு. அவங்க தொகுதிக்கே போகல. ஐசியூலெல்லாம் போய் லேடி கேண்டிடேட்ஸ்லாம் ஐசியூவில் படுத்திருக்காங்க. நடிப்பு கோடியே செலவு பண்ணி ஆஃப் பண்ணியிருக்காங்க 2 கட்சிகளும். கட்சியில் பார்த்தா அவங்க ஜெயிக்கிறாங்க. யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்குது. இது பணத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நல்லது நடந்திருக்கு. பணத்தால் ஜெயிக்கலான்ற அந்த எண்ணம் இனிமேல் கிடையாது. பணத்தை செலவு பண்ண பயப்படுவான் அரசியல்வாதி. சில 100 கோடிகளை விஜயை தோக்கடிக்க 2 தொகுதியிலையும் செலவு பண்ணி திமுக மண்ணை கவி இருக்கிறது. 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க தோக்கடிக்கிறதுக்கு. ஆனாலும் தோக்குறாங்க, திமுக தோக்குது. அப்போ ஏதோ நடக்குது கீழே. ஸ்டாலின் எங்கே தோக்குறாரு? தொகுதியை நல்லா தான் வச்சுருந்தாரு. அதுக்கான காரணம் என்ன சார்? அது மக்கள் எதிர்பார்ப்புங்க. இளைஞர்கள் வாக்குகள் வேற மாதிரி போகுதுங்க. நல்லா தானே தொகுதியை வச்சுருந்தாரு. அவரே தோற்று போகிறாரு. அப்போ கீழ்மட்டத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அது திமுக உணர தவறிடுச்சு. ஆகவே அண்ணாமலையோட வருகை என்பது திமுக அதிமுக 2 பேருக்குமே ஒரு பேட் நியூஸ் தான் நான் பார்க்குறேன். சார், இதில் எனக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இது நாள் வரை திமுகவில் பணந்துன்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் அவங்க அமைச்சராக இருக்கும்போதே ரொம்ப டெக்னிக்கலாக அண்ணாமலை அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணுவார். ரொம்ப அவங்க திணறுவாங்க, கேள்விக்கு பதில் சொல்ல திணறுவாங்க. இவங்க ரொம்ப புதிது, இன்னும் எந்த துறையிலையும் அனுபவமும் கிடையாது. ஏதாவது ஒரு சிறு தவறுகள் செஞ்சாலும் அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துட்டாரு அப்படின்னா அதை தாக்கு பிடிக்க முடியாது. அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். அப்போசிஷன் ரோலை அண்ணாமலை அக்ரெசிவாக பண்ண முடியும். அவரால் சொன்னார்னா எடுபடும். உதயநிதி சொன்னால் எடுபடுமா? ஏன்னா உதயநிதிக்கு திமுகன்ற
பிம்பம் இல்லை, திமுகன்ற பேகேஜ், ம் அந்த சுமை இருக்குது. ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாக மாறுன்றாங்க. உதயநிதியோட பலம் பலவீனம் ரெண்டும் திமுக. ஆமாம். அண்ணாமலையை எதிர்கொள்ளும் பொழுது உதயநிதியோட பலம் பலவீனம் ரெண்டுமே திமுக. திமுக இல்லைன்னா உதயநிதி இல்லை. ஆனால் அதுவே அவருடைய பலவீனமாக மாறும் விஜயை எதிர்க்கும் பொழுது. கரெக்டாக சொன்னீங்க. ஓராண்டு கழித்து இன்றைக்கி வந்து அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட மக்களுக்கு புரிகிற மொழியில் அந்த நெரேட்டிவை வந்து அண்ணாமலையால் பில்டு பண்ண முடியும். அந்த ஆர்டிகுலேஷன் அவர்கிட்ட இருக்கும். ரெண்டாவது, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் கிடையாது. மூணாவது, முக்கியமாக அவர் பிஜேபியாக பேசலை. பிஜேபியாக பேசினா எதுவும் எடுப்படாது, ஃப்ரெஷ்ஷாக பேசுகிறாரு. ஆமாம். அப்போ அதுதான் எடுப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், திஸ் பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே அண்ட் உதயநிதின்றாங்க. அக்ரெசிவாக ஆன்டி கவர்மெண்ட் பண்ணும்பொழுது ஒரு ஆண்டுகள்லையோ 2 ஆண்டுலேயோ அண்ணாமலை சொல்லி எடுப்படும், மற்றவங்க சொல்லி எடுப்படாது. அப்போ காலம் வந்து விஜய், அண்ணாமலை, உதயநிதினு கூட மாறும். சார், இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இடமா பேசும்போது சொன்னால் தொங்கு சட்டசட்டமாக தான் வரும் அப்படின்னு நீங்கள் அந்த கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வச்சிங்க. அது அதே மாதிரி தான் இப்போ ட்ராக் முடிஞ்சிருக்கு. ஏன்னா காரணம், ஓட்டுகள் பல விதமாக சிதறுது. இப்போ அதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, இப்போ திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பிரச்சனையோட இருக்க தான் போகுது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் உள்ள வர்றாருன்னா பெருசாக பிரியுது ஓட்டு. இப்போ 1,70,00,000 வாங்கின தாவேக்கா ஒரு பக்கம், 1,30,00,000 வாங்கின தாவேக்கா திமுக கூட்டணி ஒரு பக்கம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து வர அனைத்து தேர்தல்களுமே இப்படி தான் போய் முடியுமா? ஒருத்தர் நம்பி தாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் சரியாக கவனிக்கல. அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுங்க. 118 என்பது மேஜிக் மார்க். சிம்பிள் மெஜாரிட்டிக்கான நம்பர் 118. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இப்பயும் நான் உங்ககிட்ட சொன்ன பேட்டியோட ஆரம்பத்தில் நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை. அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி 118 கிடைக்காது. கூட்டணி யுகம் என்கின்ற ஒரு புதிய யுகத்துக்குள், கூட்டணி அரசியல் என்கின்ற புதிய யுகத்துக்குள் தமிழகம் நுழைந்து விட்டது. அண்ணாமலையோட வருகை அதை மேலும் உறுதிப்படுத்துது. இனிமே குறைஞ்சது 15-20 ஆண்டுகளுக்கு இங்கே வந்து கூட்டணி அரசியல் தான், கூட்டணி அரசு தான். அண்ணாமலை வருகையில் முக்கியமான கருத்து ஒன்று பதிவிட்டேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இருக்கை அப்படின்றது நிரந்தரம் இல்லை யாருக்கும். ஒருத்தரே எம்எல்ஏ, ஒருத்தரே எம்பி, ஒருத்தரே அமைச்சர், அதெல்லாம் கிடையாது. அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு புது கான்செப்டையும் கொண்டு வராருல அவர் சொல்லும்போது. நடைமுறைப்படுத்தினார்னா ஓகே, அதை வந்து ஒரு ஃபார்முலாவாக செய்ய முடியாது. அதுக்காக சிறப்பாக செயல்படுறவங்களை வந்து தூக்கி அடிக்க முடியாது. அது புதியவர்களை கவர்வதற்காக அவர் சொல்கிற ஒரு கோஷம். அது ஒரே தொகுதியில் 10 வருஷமாக துரைமுருகன் இருந்தார்ல. ஆமாம். 50 வருஷமாக குறுநில மன்னர்கள் தானே. குறுநில மன்னர்களுக்கு அனுமதி இல்லைன்றார். அவர் எது பேசினாலும் எடுபடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் புதுசு. ரெண்டாவது, அவர்கிட்ட ஒரு சாம், ஒரு கவர்ச்சி இருக்குது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அண்ணாமலை கிட்ட. ஸோ அதெல்லாம் அவருடைய பலம். ஸோ விஜய் ஆட்சியில் தவறுகள் நிகழும் பொழுது, கண்டிப்பாக நிகழும், அரசுக்கு எதிரான உணர்வு பெருகி வரும் பொழுது அதை அறுவடை பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கு அவர் ஒழுங்காக அரசியலை திட்டமிட்டு நகர்த்தினார்னா அவருக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, விஜய்க்கு போன ஓட்டுகளே தாவேக்க திமுக அதிமுகலேருந்து வெளியில் ஏறும்பொழுது அது மறுபடியும் திமுக அதிமுகவுக்கு போகாது. அது விஜய் மாதிரி புது அண்ணாமலை மாதிரி புது ஆளுகிட்ட வரும். ரெண்டாவது, அரசியலில் ரொம்ப வயது குறைந்தவர், 42 வயசு தான் ஆகுது அவருக்கு. மிக மிக எளிமையான வயது. அவங்க 3 பேரில் அவர் தான் சின்னவர். விஜய், உதயநிதி, அண்ணாமலை தான் சிறியவர். அதனால் அவருக்கு ஒழுங்காக ஒரு காய்களை நகர்த்தும் பட்சத்தில் தமிழகத்தில் ஒரு அரசியல் சக்தியாக வளருவார். அஃப்கோர்ஸ் அவர் பிஜேபியோட முகமூடி தான் அவர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஒரு புதிய சக்தியாக அண்ணாமலை வளர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கின்றன. சார், இந்த கருத்துக்கு தான் என்னுடைய கேள்வி. அதாவது எல்லோருமே நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, பிஜேபின்னு அடுத்த ஒரு முகமாக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை நம்ம பார்க்கும் இந்த தருவாயிலே தாவேக்க மிகப்பெரிய அளவில் பாஜக விமர்சனம் பண்ணவங்கள பாஜக எதிராக கருத்தும் சொல்லலை. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஃபுல் பிளஜாக இறங்கி பாஜகவை வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு, விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் மாறும் இல்லை வேற மாதிரியாக. ஏன்னா தாவேக்காவே எதிர்க்கல, அண்ணாமலை எதிர்க்கிறாரு அப்படின்னு. சத்தியமாக அண்ணாமலை பிஜேபியை நரம்புகள் புடைக்க எதிர்க்க மாட்டார். அவர் கடந்து போவார். புது அரசியல் தமிழ்நாட்டில் உருவாயிருக்குங்க. மாநில அரசியலை பற்றி மட்டுமே பேசுறது, பிஜேபியை தொடர்றது கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபியை தொடலை, தாவேக்கா தொடலை, அண்ணாமலை தொட மாட்டார். திமுகவும் வரும் நாட்களில் அதை குறைத்து கொள்ளும். கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கத்தி நடப்பாங்க, அது யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த புதிய யுகத்துக்குள்ளே தமிழ்நாடு நுழைஞ்சிடுச்சு. இந்த பெரிய பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ், ஃபாசிசம், நிர்வாகம் என்ன அதை பாரு. இது ஆரம்பிச்சுட்டது யார் சார்? இல்லை தாவேக்கா தான் இது ஆரம்பிச்சது.
இனி அடுத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ணாமலைலாம் பிஜேபி எதிர்க்க மாட்டார். அவரை எதிர்த்துப்பார். பிஜேபி எதிர்ப்பு வருதுன்னா அதை டைல்யூட் பண்ணுவார் அவர். ரெண்டாவது பிஜேபி எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவார். அது மக்கள் மத்தியில் ஈடுபடும். இல்லாத பிஜேபி நான் ஏங்க எதிர்க்கணும்? அவன் ஒரு சீட்டு வச்சுருக்காங்க. அவர் பாருங்கள், இயக்கமாக ஆரம்பிக்கிறார் இல்லையா? இயக்கமாக இருக்கும்பொழுதே கூட செய்யலாம், அல்லது கட்சி ஆரம்பித்த பிறகு செய்யலாம். பெரியார் சிலைக்கு போய் அண்ணாமலை மாலை போடுவார். இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி மூலம் தான் நீங்கள் தமிழ்நாடு அரசில் கபலீகரம் பண்ண முடியும். அது செய்வார் அவர். விஜயும் செய்கிறாரு, எடப்பாடியும் செய்கிறாரு, ஸ்டாலினும் செய்கிறார், உதயநிதியும் செய்கிறார், அண்ணாமலையும் செய்வார். இதெல்லாம் செய்யாததால தான் பிஜேபி வளரல. மற்ற மாநிலங்களில் செய்வாங்க. இங்கே அவங்க செய்யாதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த கட்டத்தில் இருக்குது. சுருக்கமாக சொல்கிறதுனா, தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது, என்ன செஞ்சாலும் வளராதுன்றது என்னையும் உங்களை விட மோடிக்கும் அமித்ஷாக்கு நல்லா தெரியும். அண்ணாமலையை தனி கட்சி ஆரம்பிக்க பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக அரசியலை வளர்ப்பதற்கான பணியை அண்ணாமலை கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார். இந்த கருத்து உண்மையா இல்லாமல் மாறணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக விமர்சிக்கணும். அதனால கடுமையாக விமர்சனம் பண்ணணும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும்னு கேட்குறாங்க. இறங்கி பண்ணுவாரா? மோடிக்கு எதிராக பேசுவாரா? RSSக்கு எதிராக பேசுவாரா? CAக்கு எதிராக பேசுவாரா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற வன்முறைக்கு எதிராக பேசுவாரா? மும்மொழி கொள்கைக்கு எதிராகவே பேசிட்டாரு. அதெல்லாம் பேசுவார், கொள்கையெல்லாம் பேசுவார். அதில் கூட நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். CBSE ஸ்கூல்ஸில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்ததை எதை வச்சு அண்ணாமலை எதிர்க்கிறாருன்னா 29-30 தான் இதை அமல்படுத்துவேன்னு சொன்னீங்க, ஆனால் திடீர்னு 26 அமல்படுத்துறீங்க, அதனால தான் எதிர்க்கிறாரு. 29-30 அமல்படுத்தி எனக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. திடீர்னு இந்த வருஷம் நீ பண்ணதால தான் தப்புன்றாரு அவர். இதிலே புரியுது இல்லை சூட்சமம். ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னா மும்மொழி கொள்கை கூட எதிர்ப்பார் அவர். அதிகாரம் கைக்கு இப்போ விஜய் CM ஆன மாதிரி ஏதோ ஒரு பேர் அதிசயம் நிகழ்ந்து அண்ணாமலை CM ஆகிட்டார்னா கொள்கைகள்லாம் யாருடைய கொள்கைகளாக இருக்கும்? பிஜேபியோட கொள்கையாக தான் இருக்கும், RSSோட கொள்கைகளில் தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி மேம்போக்காக கொஞ்சம் சில பூச்சி வேலை நடக்கலாம். பெரியாருக்கே மாலை போட்டாருன்னு அவ்வளோதான், பூச்சி வேலை தானே அது. பெரியாருக்கே மாலை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சா யாருக்கு கேட்க போகிறா? இல்லை, இப்போ ட்ரெண்டை செட் பண்ணுறது விஜய் தானோ? ஏன்னா நீங்கள் சொல்லும் போல் பாஜக விமர்சிக்காமலே போகிறாங்க, ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. மீடியாவே சந்திக்காமலே இருக்கிறார். இப்போ எல்லா கட்சி தலைவருக்கும் இதே போல் மீடியாவை சந்திக்காமே போனாங்கன்னா இங்கே தமிழக அரசியல் இந்த 4ஆம் தூண் இதெல்லாம் என்ன சார்? 4ஆம் தூண் வந்து நாரி போகும். அது ஆல்ரெடி நாரி போய் தான் கிடக்குது. இன்னும் கேவலமாக நாரி போகும். உங்களை எதுக்கு நாங்கள் மதிக்கணும்னு தலைவர்கள் கேட்குறாங்க, மக்கள் அதை ஆதரிக்கிறாங்க. விஜய் மீடியாவை பார்க்காததை பற்றி மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பாருங்களேன். நான் பேசி பார்த்த வரைக்கும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. 10 பேரில் ஒரு 8 பேர் குறையாம தப்பே கிடையாது, அவர் இப்படி தான் இருக்கணும், எதுக்கு நாங்கள் உங்ககிட்ட பேசுவோம்? நீங்கள் என்ன ஏடா குடமாக கேட்பீங்க, ஏடா குடமாக போடுவீங்க. நீங்கள் எல்லாம் வந்து திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கீங்க. அது அந்த 5 வருஷம் மீடியாவோட செயல்பாடுகள் திமுகவோட கொத்தடிமையாக தமிழ்நாடு மீடியா மாறிடுச்சு, தேசிய மீடியாவும் மாறிடுச்சுன்றது எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. நான் பேசி பார்த்த வரைக்கும் 10ல் 8 பேர் வந்து விஜய் மீடியாவை பார்க்காதது சரிதான்றாங்க. விஜயகாந்தையுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் போய் மாட்டினார்ல ஒரு கட்டத்தில், மீடியா மேலே காரி துப்புனார் விஜயகாந்த். அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவோக் பண்ணுவீங்க, உசுப்புவீங்க. இந்த பிரச்சனைக்கு மீடியாவே வேணாம் எனக்கு. நீ என்ன வேணா பேசி என்ன வேணா எழுதி, எனக்கு கவலை. மந்திரிங்க பார்க்குறாங்கல்ல, அது போதும். எல்லா மந்திரியும் மீடியா பார்க்குறாங்க, அது போதும். மோடி பார்க்குறதில்ல, எல்லா மந்திரியும் அமித்ஷா பார்க்குறாரு, ராஜ்நாத் சிங் பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டு போகுது. அதனால் மீடியாக்கான மரியாதைன்றது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. ஒரு புது ட்ரெண்டை அவர் உருவாக்கிட்டார். ஆனால் அண்ணாமலை மீடியா கிட்ட பேசுவார், அவருக்கு கான்ஃபிடென்ட் உண்டு, அவர் மீடியா டார்லிங். அவர் வந்து மீடியாவில் அவருக்கு லைம்லைட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அண்ணாமலை காலை ஊன்றாருன்னா அது விஜய்க்கும் பேட் நியூஸ், உதயநிதிக்கும் பேட் நியூஸ். ஓகே சார். சார், இப்போது திமுக ஆட்சியில் பல விமர்சனங்கள் இருக்கும்போது நம்மளும் அந்த கேள்விகள்லாம் எழுப்பிடும். இப்போ தாவேக்கா 1 மாத காலம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து விவசாயிகள் பக்கம் போராட்டம், காவல்துறை அவங்களுக்கு கைது பண்ணுறாங்க. இதையே திமுக ஆட்சியில் பண்ணும்போது விமர்சனம் ஆகிட்டவங்க இப்போ அது கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் இல்லை. என்ன காரணம்? இல்லைங்க, இது வந்துங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்குங்க. நீங்கள் 1 மாதம் கூட நீங்கள் வந்து இன்னும் இந்த கவர்மெண்ட் வந்து ஆகலை, அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய விமர்சனங்களை வைக்க முடியாது. ஹனிமூன் பீரியட் 6 மாதம்ன்றது 3 மாதமாவது கொடுக்கணும், நம்ம கொடுக்க மறுக்கிறோம். இந்த பிரச்சனைகள்லாம் காலமாக இருக்க பிரச்சனைகள், அவங்களாலே தீர்வு காண முடியாதவர். ஒரு 30 நாள் முடியல, இன்றைக்கி தான் 28ஆம் நாள், 10ஆம் தேதி வந்தால் தான் 30 நாள் முடியுது. 30 நாளில் நீங்கள் எப்படிங்க வந்து நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு காண முடியாது? விவசாயிகள் பிரச்சனை என்பது மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனை, காலகாலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ விவசாய கடன் ரத்துன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், 50,000 ரூபாய் வரைக்கும் தானார். அது யானை பசிக்கு சோள பொரியல். ஆமாம், அதுவும் போராட்டம் நடத்துகிறாங்க. அது நிச்சயமாக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு முயற்சி. நீங்கள் முதல்ல அந்த ப்ராமிஸ் கொடுத்தது தப்பு. விவசாய கடன் ரத்துன்னு அந்த வாக்குறுதியை விஜய் கொடுத்தது தான் தவறு. ஏன்னா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. இதைத்தான் சீமான்னு சொன்னார். அவர் சொன்னது, சீமான் சொன்னது அத்தனையும் உண்மைங்க.
ஆனால் ஏழை சொல் அம்பலம் ஏறாது. சீமானுக்கு மக்கள் ஓட்டு போடல. இத்தனைக்கு நடைமுறைக்கு ஏற்றதான் உண்மையாக பேசினார் சீமான் மட்டும்தான். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், விவசாய கடன் ரத்து உன்னால் முடியாதுன்னாரு இல்லையா? ஆமாம். 6 சிலிண்டர் கொடுக்கணும்னா நீ ஈரானையே கைப்பற்றணும்னாரு. ஆமாம், முடியவே முடியாதுன்னாரு. இப்போ கேரளாவில், வெஸ்ட் பெங்கால் 2 இடத்துலையுமே வந்து மேற்கு வங்கத்தில், தமிழ்நாடு எல்லாம் தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்தது. பெண்களுக்கான இலவச பஸ் பயணத்துக்கு 2 மாநிலத்திலையும் அனுமதி கொடுத்துட்டாங்க. அரசா உத்தரவு போட்டுடுச்சு. விஜய் என்ன சொன்னார், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா பேருந்துகள்லையும் நான் வந்து இலவசமாக பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம்னாரு. என்னங்க ஆச்சு? கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஃபைன், நான் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எப்போ தான் பண்ணுவீங்க? இப்போ இது குறித்த சந்தேகங்களை நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? இல்லை சார், டைம் கொடுக்கறது, டைம் கேட்டுகிட்டே இருக்காங்களே. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ரொம்ப ஒரு குரூஷியலான டைம், கொரோனா டைம். அதிலே வந்து முக்கியமான திட்டங்கள்லாம் கையெழுத்து போட்டாங்க. என்ன கையெழுத்து போட்டார்? இப்போ இந்த பேருந்துக்கு இலவச, அது ஒன்று தவிர வேறு என்ன பண்ணார்? 27 மாதம் பொறுத்து 1000 ரூபாய் அமல்படுத்தினார். 27 மாதம் பொறுத்து. 2021 மே மாதம் பதவிக்கு வந்தவர் 2023 செப்டம்பரில் தான் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுவும் வந்து முதல்ல எல்லாருக்குன்ட்டு, தகுதி உள்ளவங்கன்ட்டு. அரிசி கார்டு தான் அளவுகோல். 1,95,00,000 பேர் இருந்தவங்கள 1 கோடி பேருக்குன்னு சொன்னார். கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நகை கடன் ரத்தில் ஏகப்பட்ட குளறுபடி. எல்லா ஆட்சியாளர்களும் அடிப்படையில் ஒன்று தாங்க. நீங்கள் இப்போ அந்த கவர்மெண்ட்லேயே அதை பற்றி பேச முடியும், கேட்க முடியுங்க. யார்கிட்ட பேசுவீங்க? இப்போ நீங்கள் பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. இப்போ விவசாயிகள் பிரச்சனைன்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனைங்க. அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. விவசாயிகள் பிரச்சனைன்றது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய, அதுவும் இப்போ வந்து ஈரான் யுத்தத்தாலுங்க உரத்தட்டுப்பாடு பெரிய அளவில் எழுந்துக்கிட்டு இருக்குது. உரத்தட்டுப்பாடு முத்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்னென்னா, விவசாயம் பாதிக்கப்படும், பஞ்சத்தை நோக்கி நாடு நகரும். நினச்சி பார்க்க முடியுமா? நம்ம தாத்தா காலத்தில் இருந்த பஞ்சம் நமக்கு தலைமுறையில் பார்க்காதது. ஆமாம். உணவு பஞ்சன்றது நினச்சி பார்க்க முடியாத ஒரு குடும்பங்க. உரத்தட்டுப்பாடோட அடுத்த கட்டம் என்ன? அதுதான். அப்புறம் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து உரத்தட்டுப்பாடில் கவர்மெண்ட்டுக்கு இருக்க பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒரு பேட்டியில் பார்த்தோம், ஒருவர் சொல்லுகிறார், மிகப்பெரிய வேளாண்மைங்க விவசாய பொருளாதார நிபுணர், அக்ரிகல்ச்சரல் எக்கானமிஸ்ட். உரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் மானியத்தில் மத்திய அரசு கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு டன் வந்து $970 வாங்குறாங்கன்னா, இங்கே வந்து $97 தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ அந்த அவைலபிலிட்டியே குறையுது. அப்போ ஒரு பக்கம் மானியம் ஏறுது, இன்னொரு பக்கம் வரத்து குறையுது. இந்த சண்டை இப்போ 100 நாள் ஆக போகுதுங்க. ஆமாம், இன்றைக்கும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதோட பலன்கள் வந்து எல்லா மாநிலங்களையும் இருக்கும்ல. இப்போ ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் தான் விஜய் முதலமைச்சராக இருக்கார். அவர் பதவி ஏற்கும்போது கொரோனா, அதுவாது 2 அப்போ வந்து, ஆனால் பொருட்களுக்கு தட்டுப்பாடு கிடையாது. இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தினம் விலை ஏறுதுங்க. இப்போ நேற்று வந்து கேஸ் 29 ரூபாய் ஏறி இருக்கு. இது வந்து எல்லா மாநிலங்களையுமே பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் முத்தும்போது, இப்போ நீங்கள் விவசாயிகள் பிரச்சனைன்னு சொன்னதால் நான் சொல்கிறேன், விவசாயிகள் பிரச்சனை என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டோட ஜீவாதாரமான பிரச்சனைகளில் வந்து இந்தியா பூராவுமே எப்படி அது ஒரு ஜீவாதாரமான பிரச்சனையோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. என்ன கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன, அதுவும் நமக்கு வந்து வேளாண் பட்ஜெட்டுன்னு தனியாக ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஈரான் யுத்தத்தால் வந்திருக்கக்கூடிய எழ இருக்கிற உரத்தட்டுப்பாடு போன்ற சிக்கல்கள், இதை வந்து எப்படி இந்த கவர்மெண்ட்டு கையாள போகுது? அதுவும் இந்த ஆண்டு வந்து எல்னினோ ஆண்டுன்றான். உங்களுக்கு வந்து மழை வந்து பருவமழை கடந்த காலங்களோட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் யுத்தம். ஆகவே மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இதுக்கு நடுப்புற பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்குது. எந்த நேரத்தில் எவன் வாபஸ் வாங்குவான்னு தெரியாது. இப்போ இந்த 4 இடைத்தேர்தலில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? கஷ்டம்தான். அப்போ சைக்கலாஜிக்கலாக அட்வான்டேஜ் போயிடும். 3-4 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்குது, எந்த நேரம் எவன் கவுப்பான்னு தெரியாது. இந்த 4 சீட் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்கன்னா. அப்போ இப்போ நம்ம சொன்ன சிக்கல்கள், சர்வதேச அளவில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ப்ளஸ் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி தமிழ்நாடு வரலாறுல முதன்முறையாக வருது. அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு இதுதான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டின்றது, இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து
பெரிய சவால் தான் விஜய்க்கு. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை என்னோட பகிர்ந்து மிகவும் நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.